சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ எபிசோட் வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சாருமதி அம்மா வந்து அப்படியே சாருமதி கிட்ட வந்து பேச வராங்க. ஏண்டி நீ நல்ல வேளை பந்தல்ல வந்து நல்லபடியாக இருந்த, நீயும் இருக்க மாட்டியோன்னு நினச்சேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எனக்கு என்ன தலையெழுத்தா, நானும் இருக்க மாட்டேன்தாம்மா. இந்த கல்யாணம் வச்சிருக்காங்க, வேற வழி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே நான் இருக்கிற மாதிரி போச்சு. இல்லாட்டி மனுஷன் அங்கே இருப்பானா? நல்ல வேளை நீ வந்து ரகுராம் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சோம், இல்லாட்டி தலைகீழ ஆக்கியிருப்பல்ல. உன்னை பற்றி தெரியாமல் பேசுகிறாங்க. தயவு செஞ்சு கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருமா. உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வெளில தெரிஞ்சிட போது. நீ காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிப்ப, வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய தெரியாது. இது எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அம்மா இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயமா? என்ன கோடீஸ்வரியான வீட்டில் தானே கட்டி கொடுக்குற, வேலைக்காரங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நான் என்ன சமைச்சு முடிச்சு எல்லாம் வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் அவசியம் இல்லை, தேவையில்லை. மாயாவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சாருமதியும் அவங்க அம்மாவும். ஒரு பக்கம் தனலட்சுமி வந்து பார்க்குறாங்க நம்ம ஜானகி. ஏண்டி இப்படி உன் புத்தி இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா நான் தப்பு பண்ணிட்டேனா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் வீட்டு நிலவரத்தை பற்றி பேச வரல, இங்கே தான் நான் பேசுகிறேன். நான் வர வரைக்கும் நீ சூப்பராக தூள் கலப்பிக்கிட்டு இருந்த. உன்னோட செட்டை பார்த்தாலே தெரியுது எத்தனைக்கு எத்தனை ஜெயிக்கிற. அம்மா இந்த கேம்லாம் உனக்கு தெரியுமா? ஏண்டி எனக்குலாம் எதுவுமே தெரியாதுன்னு வச்சியா? எனக்கும் இந்த கேம்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வெளியில் வந்து காட்டிக்கிறதில்ல. ஏன் பொண்ணு எனக்கு பிடிச்ச கேமில் வந்து சூப்பராக வந்து விளாட்றானா சந்தோஷம்தான். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் இன்னொரு செட்டு வந்து விளாண்டியே கேவலமாக விளாண்டேன். நானே உன்னை என்கரேஜ் பண்ணுறேன். பழைய தனலட்சுமியா சூப்பராக தூளாக விளாடுவியா? சரிம்மா சரிம்மாங்கிற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் சாருமதியோட அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் பேசுகிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்ல விதமாக நடக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து ஜானகி எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவங்க மட்டும் பொசுக்குன்னு மாயாவை கூட்டிகிட்டு வந்துட்டான்னா அதுவும் எனக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது. நம்ம தான் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க 2 பேரும் எப்படியோ ஜானகி வந்து மாயாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லாமல் இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துச்சு. இன்றைக்கி மாயாவோட கதையை வந்து அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறோம். ரகுராமுக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டா. ஆனால் ஜானகி கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்க. மாயா தப்பானவ இல்லைன்னு. ஆனால் நம்ம வந்து சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து பேசுகிறதுக்கு நான் ரெடியாக வந்து வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் நடக்க தான் போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதியோட அப்பா. ஒரு பக்கம் மாயா வந்து ரொம்ப பட்டமாயிட்டாங்க. தனலட்சுமி எப்படி விளாட்றா என்ன ஏதுன்னு தெரில. ஜானகி அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் அவங்க எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற மாதிரி ரொம்ப பட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா. மாயா ரூமுக்கு வாசலில் தான் வந்து சீனு வந்து இருக்காங்க. ஐயோ தனலட்சுமி மட்டும் வரலன்னா நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறிடுமே. இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் வந்து சமாளிக்க போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோ. தனலட்சுமி வந்து தேவையில்லாமல் வந்து விளையாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டோமோ, இந்த மாயா பண்ணுற வேலை. மாயானால் எனக்கு இல்லை மிகப்பெரிய ஆப்பு வந்து காத்துட்ருக்கு. மாமா கிட்ட வசமாக வந்து சிக்கிட்டேங்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கப்ப பார்வதி மாட்டு வராங்க. சீனு இந்த வளையலை வந்து கொடுக்கணும்டா தனலட்சுமி கிட்ட. அதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். நானே வந்து ஆசையாக வந்து இந்த வளையல்லாம் வாங்கினேன். அவள் கையில் வந்து போட்டோன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க வராங்க. மாயா உள்ளே குளிச்சிட்டு இருக்கா. என்னது மாயா குளிச்சிட்டு இருக்காளா? அதுவும் தனலட்சுமி ரூம்லையா? இவன் வேற உளர்றானே அப்படின்னு சொல்லி பட்டமாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. ஏதாவது பேசி வந்தவங்களை அமுச்சு வைப்பானா, இல்லை இவனே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பேசி என்னை சிக்க வச்சுருவான் போல இருக்கேங்கிற மாதிரி மாயா வந்து திங்க் பண்ணுறாங்க. இல்லை 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 தனலட்சுமிக்கு பதிலாக மாயான்னு சொல்லிட்டாங்க. மாயா வந்து அவர் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆமாம் இல்லை மேடம் வந்து அவங்க இருக்கிற ரூமில் தான் இருப்பாங்க. அங்கே தானே எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. அது ஓ ரூமாக உன்னால் வாங்க முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சோகமாக பேசுகிறாங்க. நான் குளிச்சுட்டு வந்தோம் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே போனதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே கொடுக்குன்னு வந்துடுறாங்க மாயா பார்க்கலான்னு. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலன்னு சொல்லி பொருளை வந்து வச்சுட்டாங்க அந்த வலையில். ஏன் என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்க? இந்த விஷயம்லாம் வெளில தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான். தெரிஞ்சிடும்னா என்றைக்காவது ஒரு நாள் தெரிய தானே போகுது. நான் கேஷுவலாக தான் இருக்கேன். மாயா நீ சமாளிச்சிருவ. ஆனால் எங்களுக்கு இது எல்லாமே புதுசாக தான் தெரியுது. ஏய் நம்ம ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கிறதுக்காக போராடுறோம். ரகுராம் வந்து ரொம்ப நல்லவர் தெரியுமா? நீங்கள் தான்டா ஓவராக வந்து பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அன்றைக்கி தான் நான் காலேஜில் வந்து போராடினதுக்கப்புறம் என்னாச்சு யோசிச்சு பாரு. என் பக்கம் தானே ஆதரவாக வந்து நின்னாங்க. காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றுக்கங்கிற மாதிரி தானே பேசுனாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லையேங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம மாயா. நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா அப்படின்னு சீனு கடுப்பில் வந்து திட்டுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? என்றைக்கா இருந்தாலும் பேட்மிண்டன் விளாடணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சான்ஸ் வந்து கிடச்சிருச்சின்னு வச்சுக்கேன். இப்போ நேஷனல் லெவலில் கோல்டு அடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதே கோல்டு ஒரு வேலை அடிச்சிட்டா அடுத்த இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பாக ஆகணும்னா டிவிலையும் காட்டுவாங்கடா. அப்போ என்ன வந்து பக்கத்து ஊருக்கு போகிறா கிராமத்துக்கு போகிறான்னு சொல்லிட்டு ஏமாத்துற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கண்ணா பின்னான்னு நம்ம சீனுவை வந்து மாயா. மாயா நீ தெரிஞ்சு பேசுறியான்னு தெரிலங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க. ஒரு பக்கம்
திருப்பி வந்து ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு கோலாகலமாக வந்து இருக்காங்க. ஆனால் மாயாவை மட்டும் காணுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சங்கடமாக வந்து யோசிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாருமதியோட அப்பா அம்மா. அவங்க ஏன் யோசிக்கிறாங்கன்னா கடைசி நேரத்தில் ஜானகி வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் பாட்டமாக வந்து திங்க் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ரகுராம் வந்து வந்தவங்க எல்லாரையும் வந்து வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மணி வராங்க, சீனோட அப்பா. அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மச்சான் இங்கே வாசல் நின்றுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும், சிட்டியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவங்க தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து நடத்துவாங்க. வாசலில் கூட அவங்க தான் வந்து வரவேற்பாங்க. ஒருத்தவங்க முக்கியமான சொந்தமாக இருக்கலாம், அவங்க யார் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. கேஷுவலாக வந்து சந்தனம் கூட கொடுக்காம விட்டுறலாம். ஆனால் நம்மளா இருந்தால் எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணும். ஏன்னா எல்லாருமே நமக்கு தான் தெரிஞ்சவங்க. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம இது மாதிரிலாம் பண்ணலாமா? சிட்டி வேற, இங்கே கிராமத்து கல்ச்சருங்கிறது வேற. நம்ம தானே இது எல்லாத்தையும் வந்து பாரம்பரியமாக வந்து வரவேற்கணும். இது கிராமம் இல்லையா? நான் தான் எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுவேன். ஜானகி எங்கே இருக்காங்க? அட போங்க மச்சான். ஏன் ஏன் இப்படி கேட்குறீங்க? ஆல்ரெடி இந்த வீட்டில் ஜானகி அம்மா எல்லா வேலையும் வந்து அக்கா சூப்பராக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் ஃபங்க்ஷன்னு வச்சுட்டா எந்த ரூமில் எங்கே இருக்காங்கன்னு தெரில. தனலட்சுமி ரூமை கூட வந்து ரெடி பண்ண போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மச்சான் உங்களுக்கு எதாவது காஃபி எதுவும் வேணும்னா நான் வேணா போட்டு எடுத்துகிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஜானகி பார்த்தா மட்டும் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள். மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஜானகி எங்கே இருக்கான்னு தெரியாமல் வந்து ரகுராமும் வந்து இங்கேயும் எங்கேயும் தடுமாற்றத்தோடு தேடுறாங்க. ஏய், ரகுராம் வந்து தேடுறத பார்த்தா மாயா வந்து தேடுவாங்களோ? எனக்கே பயமாக இருக்குங்கிற மாதிரி சாருமதியோட அப்பா அம்மா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க.